கதை பெயர் நள்ளிரவு மாளிகை. சில வீடுகள் கரிகளைக் கொண்டிருக்கும். ஆனா சில வீடுகள் தானே ஒரு கதையாயிருக்கும். தஞ்சை மாவட்டத்துல ஒரு பழைய மாளிகை இருக்குது. 30 வருடமா யாரும் அதுல வாழல. அந்த வீடுக்கெல்லாம் ஒரு விளக்கெரியுது. அமைதியா சுவாசிக்குது. அந்த வீட்ல ஒரே ஒரு பெண்தான் சாவா. அவள் பேர் ரம்யா. அவள் சாவு எளித்தா நடந்ததில்ல. அவள உயிரை எடுத்தவன் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறா, பேய் மாதிரி. ஒரு நாள் அனந்த்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வரா. அவனோட சவுண்ட் டிசைனர் நந்தினியும் கூட. அவனோட ப்ராஜெக்ட் பேய் வீடுகள் உண்மையா. மாலை நேரம், வானம் கருப்பு. அந்த மாளிகைக்கு கார்ல போறாங்க. சாலை முழுக்க பனி. கேக் கேக் கேக்னு திறக்குது. அனந்த சொல்றா, நந்தினி, இதுதான் அந்த வீடு. இங்கேயே ஒரு குடும்பம் முழுக்க மரணவரைஞ்சாமா. அவங்க வீட்டுக்கு நுழையறாங்க. உள்ள தூசு, பழைய மரம், காற்று அடிச்சு கதவுகள் துள்ளுது. சுவர்ல புகைப்படம், ஒரு பெண், சிவப்பு சேலை, சிரிப்பு முகம். அவள்தான் ரம்யா. அந்த புகைப்படத்துக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கு, அவள் சிரிப்பு ஒப்ப ஒளி மட்டும். அதை படிச்ச உடனே நந்தினி சொல்றா, அனந்த், நம்ம இங்க இருக்கக்கூடாது போல. அனந்த் சிரிச்சு, பயந்தா வீடியோ வராது. அதுக்குள்ள ஒரு கதவு தானா திறக்குது. டக், அந்த கதவு கீழே செல்லும் படிக்கட்டு. அடிக்கட்டுல இருட்டு. அனந்த் லைட் போடுறா. காற்று அடிச்சு லைட் மின்னுது. அந்த இருட்டுல ஒரு சத்தம். யாரு? அனந்த் சத்ரு தடைப்பட்டு சொல்றா. அது நம்ம குரலா? நந்தினி மெதுவா, இல்ல, அந்த சத்தம் கீழே இருந்து வந்தது. அவங்க கீழே போறாங்க. அங்க ஒரு மரப்பெட்டி. அதுல உலர்ந்த ரத்த கரைகள். அவங்க திறக்கறாங்க. உள்ள ஒரு பழைய கேமரா. அந்த கேமரா திடீர்னு ஆன் ஆகுது. அதுல வீடியோ. அந்த பெண் ரம்யா கண்ணீர் வரைச்சுக்கிட்டு அழுதுகிற. யாரோ ஒருவன் அவனையே தீத எரிக்கிறா. அவள் கத்துறா, என் சாவ நீ வீடியோ எடுக்கிற, நான் மன்னிக்க மாட்டேன், யாரையும் மன்னிக்க மாட்டேன். அந்த கேமரா திடீர்னு ஆஃப் ஆகுது. அந்த நேரத்துல மாளிகை வாசல் மூடி கிடக்குது. அதுல எழுதப்பட்டிருக்கு, யாரோ ஒருவன் தீயில எரிக்கிறா, யாரையும் மன்னிக்க மாட்டேன். கேமரா தானா ரெக்கார்ட் ஆகுது. ரம்யா வந்துட்டா. வெள்ளை சேலை, முடி முன் விழுந்திருக்கு. அவள முகம் பாதி எரிஞ்சிருக்கு. கண்கள் கருப்பு ஒளி மாறி. அவள் மெதுவா சொல்றா, நான் உயிரோட இருந்தப்ப நீங்க சிரிச்சீங்க, இப்போ நான் சிரிக்கிறேன். அவள் நந்தினி பக்கம் வர்றா. நந்தினி கத்துறா. அடுத்த நிமிஷம் கேமரா கீழே விழுது. கண்ணாடி உடைஞ்ச சத்தம். சைலன்ஸ். ஒரு வாரத்துக்கு பிறகு போலீஸ் வந்தது. அனந்த் கிடைக்கல. நந்தினி உடல் கருகி கிடைத்தது. அவள் அருகே அந்த பழைய கேமரா. அந்த கேமரா ரெக்கார்டிங்கில் அனந்த் கடைசியாக சொல்லுறா, அவள் நம்ம வீடியோவுல நம்மையும் சேர்த்துட்டா. அந்த வீடியோ யாரோ இணையத்துல லீக் பண்ணாங்க. அதுல கடைசி 20 வினாடி ஒரு சத்தம் கேட்கும். ஒரு பெண்ணின் சிரிப்பு. அந்த சத்தம் கேட்டவங்க சொல்றாங்க, அவர்கள் வீட்லயும் அதே சிரிப்பு இரவு நேரம் கேட்டதா. அதனால அந்த வீடியோ இணையத்திலிருந்து அழிச்சிடப்பட்டது. ஆனா சிலர் சொல்றாங்க, நள்ளிரவு 12 மணிக்கு ஹெட்போன் போட்டா அந்த சிரிப்பு இன்னும் உயிரோட இருக்கு. சத்தம் மெதுவா குறைச்சு. இதுதான் நள்ளிரவு மாளிகை. இன்னும் காத்துக்கிட்டே இருக்கு. யாரோ அங்கே போய் கதவு தட்டட்டும், அப்போதான் நீக்கும் அதன் கதையின் ஒரு பாகமா மாறுவாய். டார்க் எஃப்எம். நள்ளிரவு மாளிகை. இன்னும் கதைகள், இன்னும் குரல்கள். அந்த இரவில் மட்டும் கேள். டார்க் எஃப்எம் பிரசன்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய பயங்கர பேட்கதைகள் வரப்போகுது. அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த கதை உங்கள் பின்னால வந்திருக்கும்.